ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதோஸ் வெயிட் போம். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த விலாகில் வந்து சின்னதாக ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன். அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். தேர்ஸ்டே மார்னிங்கே திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஸ்கூல் பேக்கெல்லாம் வாஷ் பண்ணவே இல்லையே அப்படின்னு. குவார்ட்டர்லிக்கு வாஷ் பண்ணது கோல்டெல்லாம் இருந்தவே அப்படியே போன வாரம் அப்படியே விட்டாச்சு. சரி இன்றைக்கி அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி போட்டுட்டேன். டிஃபன் வந்து மாமியார் தான் குழிப்பணிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. குழிப்பணிகாரனாலே அவங்க தான் செய்வாங்க. நானுமே செய்வேன், ஆனால் அவங்க வந்து செஞ்சால் அது ஸ்பெஷலு. தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே நான் கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். அவங்க அதை வதக்கிட்டு செஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் ஸ்வீட் போல் செய்வாங்க. நம்ம இட்லி தோசை மாவு இருக்குல்ல, அதிலே தான். இதுக்குன்னு தனியாக எதுவும் மாவு அரைக்கிறதில்ல. அதில் கொஞ்சம் வெல்லத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக. அது வந்து ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிக்கும். மாமியாரும் ஹஸ்பண்டும் அதை தான் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் பசங்கள்லாம் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுட்டேன். சைட் பை சமையலும் நான் பண்ணிட்டேன். பூண்டு குழம்பு வச்சுட்டு சிறுகீரை கூட்டு பண்ணிட்டேன். சரி வெளியில் போகிற வேலை இருக்கே அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே கிளம்பிட்டோம். அந்த நேரத்துக்கு எதுனா அது இது வேலை இருக்குன்னு திட்டுவாங்க. அதனால் இங்கே லோக்கலில் வந்து மம்மி டேடின்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே தான் எப்போவுமே போவோம். பெரிய கடைக்கெலாம் நான் போக மாட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது அப்படின்ட்டு. கொஞ்சம் வீட்டுக்கு போடுறதுக்கு பசங்களுக்கு ட்ரெஸ்ஸும் எனக்கும் கொஞ்சம் டாப்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. அப்படியே அம்மா வந்து பொங்கலுக்கு வந்து காசு கொடுத்துருந்தாங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கு. சரி அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலான்னு தான் போனோம். பசங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட்க்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எனக்கு எடுக்க போனேன். ஒரே பில்டிங் தான். அதில் சின்ன கடை தான். ஆனால் நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்க. ஹோல்சேல் ஷாப்பு. ரேட்டு ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். மெட்டீரியல் எல்லாமே நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒரு ஆர்டினரி பிரிண்டட் ஷர்ட் ஒன்று எடுத்தோம். பசங்களுக்கு ஒரு டீஷர்ட் 2 டீஷர்ட்டு, அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போடுற மாதிரி ஒரு டீஷர்ட் எடுத்திருந்தேன். பேண்ட்டை மட்டும் நான் எடுக்கலை. இங்கே லோக்கலில் இருக்க ஷாப்பில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டாப் வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 6 டாப் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான். நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எடுக்க மாட்டேன். ஒரு 250, 270 அந்த 300 இல்லை அப்படியே போனால் ஒரு 350 அது வரைக்கும் தான். அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். அப்படி எடுத்துகிட்டு வெளியில் போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு 2 டாப் எடுக்கலான்னு அது ஒரு 550, 600 அந்த 700 அந்த ரேஞ்சில் தான் எடுப்பேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு சாய்ஸ் தான் பெஸ்ட்டு சாய்ஸ். என்ன ஃபஸ்ட்டு பார்க்குறோனோ அது பிடிச்சிச்சின்னா அதை தான் எடுப்பேன். ஹஸ்பண்ட் ஒரு 3 டாப் போல் செலக்ட் பண்ணாங்க. நான் ஒரு 3 டாப் போல் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். எடுத்துக்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் கீழே பார்த்தப்ப சாரீஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் எடுத்துகிட்டு வந்த காசு டாப்லாம் நிறைய வாங்கிடுவேன். சரி நான் கம்முனு வந்துட்டேன். சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு. பூனம் சாரீஸ்லாம் நல்லா இருந்தது. மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. அப்புறம் இந்த சாஃப்ட் சில்க்கு அந்த மாதிரிலாம் ரேட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே விற்கிறத விட ஷோரூமில் வெளியில் பார்த்தீங்கன்னா, இதை விட ஒரு 300, 400 அந்த மாதிரி டபுளாக தான் இருக்கும். எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் மாமியாருக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். நியூ இயர்க்கு எப்போவுமே நான் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுப்போம். டீஷர்ட் மட்டுமாவது எடுத்துருவோம். சரி அதனால தான் இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 நாள் தானே இருக்குது அப்படின்னு தான் போயிருந்தேன். இல்லைன்னா அப்புறம் பொங்கல் கலெக்ஷன் வந்துச்சுன்னா பிஸியாகிடும், கூட்டமாக இருக்கும். சின்ன கடை அது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே லோக்கல்லே பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. அங்கே பேண்ட் எடுத்துக்கலான்னு. ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, இங்கே நம்மள நம்பி இந்த ஊரில் கடை வச்சுருக்காங்க. நீங்கள் மாட்டும் பெரிய பெரிய கடைக்கு போனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னுவாங்க. சரி அதனால் அங்கே தான் எடுப்பேன். டீஷர்ட் கூட கேட்டேன். அவனுக்கு கலெக்ஷன்ஸ் இன்னும் வரலக்கா, ஜான்வரிக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால தான் நான் அங்கே போயிருந்தேன். பேண்ட்டு மட்டும் அவங்கக்கிட்ட நல்லா செட் ஆகும் பசங்களுக்கு எல்லாருக்குமே, 3 பேருக்குமே. சரி பேண்ட்டு மட்டும் நம்ம அப்புறமா ஒரு 5, 6 தேதிக்கு மேலே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டபுள் எக்ஸலாகவே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம ஆல்ட்ரு பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸல் வாங்கிட்டு அப்புறம் பத்தாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு. சிம்பிளாக மிரர் ஒர்க் வச்ச மாதிரி கொஞ்சம் கா எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச மாதிரி அந்த மாதிரி இருந்தது. இந்த ஒயிட் ஷர்ட்டு 320, இந்த பிரிண்டட் ஷர்ட்டு 330 அது 2 ஹஸ்பண்டுக்கு. இந்த டீஷர்ட்டுனா ஃபுல் ஹேண்டு தான். நல்லா சாஃப்டாக இருந்தது மெட்டீரியல். 225 தான். 2 பேருக்கும் ஒரு கலரில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் பொங்கலுக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு டீஷர்ட் வந்து ஒரு 590 போல் எடுத்தேன் 2 பேருக்குமே. ரோஹித்துக்கு ப்ளூ கலரும், ஹேமந்துக்கு வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி எடுத்தார். அவங்க அப்பா தான் செலக்ட் பண்ணார்.
அப்புறம் எனக்குடைய டாப்ஸ் இந்த ப்ரவுன் கலர் வந்து நல்லா இருந்துச்சு. 320 தான். அம்பர்லா மாரி மாடல்ல இருந்தது. ஆனா நல்லா இருந்துச்சு மெட்டீரியலு. 320க்கு அம்பர்லா கட்டுனம்போது நல்லா இருந்துச்சு. இது வந்து அ 520 இது மட்டும் கொஞ்சம் மிக்ஸட் கலரா இருந்தது. ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா இல்லன்னாங்க. எனக்கு என்னவோ டிஃப்ரெண்ட்டா இருக்க மாரி இருந்தது. அதனால சரி அத எடுத்தேன். மெட்டீரியல் நல்லா இருந்தது சாஃப்ட்டா. இந்த மெரூன் வந்து ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்த்தோனே ஃபர்ஸ்ட்டு எனக்குமே புடிச்சிருச்சு, அவருக்குமே புடிச்சிருச்சு. ஆனா இது ரேட்டு தான் வந்து 660 இருந்துச்சு. ஆனா மெட்டீரியல் வைஸ் வந்து வேற மாரி டிஃப்ரெண்ட்டா நல்லா இருந்தது. நல்லா லாங் அம்பர்லா கட் மாரி இருந்தது. சூப்பரா இருந்தது இதில. இதுலயே வந்து ப்ரவுன் இருந்தது, ப்ளூ இருந்தது. சரி மெரூன் என்கிட்ட இல்ல. அதனால இந்த கலர் எடுத்திருந்தேன். இந்த மிரர் சீக்வென்ஸ் வச்ச மாரி இந்த டாப் நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிளா 270 தான் அது. கிரீன் அது நல்ல அ டார்க் கிரீன்ல ரெட்ல வந்து எம்ப்ராய்டரி போட்டு, எல்லோ கலர் எம்ப்ராய்டரி போட்டு, அதில மிரர் வச்ச மாரி நல்லா இருந்துச்சு. இந்த டாப் வந்து ஹஸ்பண்ட் கடைசியில எடுத்தாங்க. நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டா இருக்கு. போட்டு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது கூட ஒரு 260 அந்த மாரி தான். இந்த டாப் வந்து 520 இருந்தது. இது ரொம்ப புடிச்சிருந்தது. இதுவுமே ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது தான். அப்படியே ஷைனிங்கா நல்லா இருந்தது அந்த கிளாத்து டிஃப்ரெண்ட்டா. காலர் டைப்ல கேட்டேன். சரி அதனால காலர் டைப் கிடைக்கலன்னு இந்த மாரி குடுத்துருந்தாங்க. ஃபுல்லாவே அந்த மிரர் ஒர்க் குட்டி, குட்டி மிரர் ஒர்க் வச்சிருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி நான் மாவு பெசஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி போலவே மாவு பெசஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி மாவு பெசையும்போது, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு, ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊத்தி பெசஞ்சோன்னா, நல்லா மாவு சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். அ ஒரு 1 ஹவர் போல ஊறணும். பூரிக்குன்னா நம்ம அப்படியே போட்டுடலாம். ஆனா சப்பாத்திக்கு கொஞ்சம் மாவு ஊறுனா தான் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு ஊறுதோ, அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். நம்ம மறுநாள் காலையில சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நல்லா அழுத்தி பெசஞ்சிட்டு, கடைசியில எண்ணெய் கொஞ்சம் போட்டு நல்லா தடவி வச்சுட்டோன்னா, நல்லாயிருக்கும் சாஃப்ட்டா சப்பாத்தி. இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் பன்னீர் கிரேவி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 5, 6 முந்திரிய ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன் சுடு தண்ணீல. இந்த ரெசிபி வந்து நான் ஷார்ட் வீடியோல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 தக்காளி வந்து அந்த முந்திரியோட நல்லா பேஸ்ட்டா அரைச்சுக்கிட்டேன். ஒரு 4 வெங்காயம் பொடியா கட் பண்ணிக்கணும். இந்த தடவ பொங்கலுக்கு பர்ச்சேஸ்க்கு வந்து சென்னைக்கு போகலாம் அப்படின்னு. நான் சென்னைக்கு கிட்டத்தட்ட பர்ச்சேஸ்க்கு போய் ஒரு 15 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. சரி இந்த வாட்டி பொங்கலுக்கு அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். மாமியாருக்கு, எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, பசங்களுக்கெலாம் எடுக்க போணும். அதனால நாத்தனாருக்கெலாம் கூட எடுப்போம். அதனால் அங்கே போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு பொங்கலுக்கு முன்னாடி ஒரு 10 தேதிக்கு மேலே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது பன்னீர் பட்டர் மசாலா மாரி உங்களுக்கு ரொம்ப நேரமும் எடுக்காது. அதுக்கு நெறைய செலவும் இல்ல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட சொல்லலாம். அ சிம்பிளான ஒரு கிரேவி தான். ஆனா நல்லா டேஸ்ட்டா நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் கிரீன் பீஸ் அந்த பச்சை பட்டாணி வந்து நம்ம இந்த தோல் உரிச்சது இப்ப கிடைக்குது இல்லையா? அதையும் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். ஒரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, கடுகு, சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா? தக்காளி, முந்திரி பேஸ்ட்டு அதையும் போட்டு, கொஞ்சம் அதில தண்ணி ஊத்தி நல்லா உப்பு போட்டு நல்லா கிளறிக்கணும். காரத்துக்கு சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா சன்னா மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை போட்டுட்டு, கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா? கஸ்தூரி மேத்தி அத வந்து கொஞ்சமா கடைசியா போடணும். அந்த ஸ்மெல்லே அது ஒரு தூக்கி குடுக்கும். சூப்பரா இருக்கும் அரோமா. கடைசியா வந்து கொத்தமல்லி கட் பண்ணி தூவி இறக்குனோன்னா, சூப்பரான கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். சைட் பை நான் சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 7:30, 8 மணிக்குள்ள நம்ம வீட்ல டிஃபன்லாம் முடிஞ்சிரும் நைட் டின்னரு. அப்பதான் நானும் வந்து சாப்பிட்டுட்டு ஃபார்மசிக்கு கிளம்ப கரெக்ட்டா இருக்கும். நான் ஒரு 8 மணிக்கு போல போனேன்னா, 10:30 மணி இல்ல 11 மணி வரைக்கும் வருவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.